அதையே முன்னாடி எல்லாரும் முன்னாடி கேட்கல தம்பி, அதையும் எல்லாருக்கும் முன்னாடி கேட்கல. நீங்கள் உங்கள் டிவி காலையே நான் வந்து ஃபோனை கொடுத்துட்டேன். நான் மீண்டும் நான் சொல்ல வரேன். நான் பொதுவாக 2 விஷயம் அதில் பார்க்கணும். ஒன்று, இது வந்து ரகசிய சந்திப்பு, இது வந்து வெளிப்படையான சந்திப்பு இல்லை. ஃபோட்டோ வந்து பிஜேபி தான் வெளியிட்டிருக்குது, புரியுதுங்களா? ஆனால் பிஜேபி வெளியிட்டாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். அது ஆனால் அப்படி தான் தகவல் சொல்லுது பிஜேபி வெளியிட்டு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபி வெளியிட்டு சொல்ல அவர் எதிர்பார்க்கல அவர். ஆனால் இப்போ வெளியிட்டுட்டு இப்போ ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நல்லா தெரியுது இதில் ஃபஸ்ட்டு முதல் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று, இந்த 35,000 கோடி அவர் சொன்னார் இல்லையா, அது குறித்து கன்ஃபெஷன், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் போய் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம். இவங்ககிட்டலாம் இருக்குது பணம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிதானா? நான் சொல்கிறேன், அது மாதிரி ஒரு சஸ்பிஷன் இருக்குது. இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து அவர் அதிருப்தி, கடுமையான அளவுக்கு வந்து ஒரு அதிருப்தி. அவருக்கு வந்து கட்சியில் முக்கியத்துவம் கிடையாது. கட்சியில் முக்கியத்துவம் கிடையாதுன்ற அடிப்படையில் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களை போட்டு கொடுக்குறதுக்கு அவரை போய் நிச்சயமாக சந்திச்சிருக்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி திமுகவை பொறுத்தவரை ஒரு ஃபீலராக யாரை திரு பிடிஆரை வந்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு அனுப்பியிருக்கலாம். புரியுதுங்களா? இது மாதிரி ஒன்றுக்கு நாங்கள்லாம் வெளிப்படையாக பேசுறதுலாம் நீங்கள் வந்து சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நாங்கள் அடிக்கிறது போல் அடிக்கிறோம், நீங்கள் அழுவுறது போல் அழுவுங்க, எப்போதுமே எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான், அதை வந்து சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது வெளியில் வந்து போச்சு. எது எப்படி இருந்தாலும் வந்து நாட்டு நடப்பு கண்டிப்பாக வெளியே தெரியதான் போகுது. ஒரு இடத்துலையும் அந்தந்த மாவட்டத்துக்கு வரும்போது அந்த அமைச்சர் போய் சந்திக்கிறது வழக்கமான ஒன்று தானே. இப்போ சென்னையில் வந்து ஒரு மேயரோ முக்கியமான அமைச்சரோட சந்திப்பதும், மதுரை போனால் அது சம்மந்தப்பட்ட அமைச்சரோ முக்கியமான அவர்கள் சந்திப்பதும் ஒரு வழக்கமான பணி தானே. இதையும் அரசியலாக பார்க்கணும் இல்லைங்க. இப்போ நாங்கள் அது மாதிரி சந்திச்சோமா? வெளிப்படையாக தானே சந்தித்தோம். ரகசியமாக என்ன சந்திப்பு இருக்குது? அதான கேள்வி. இப்போ நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கோம், ஆனால் ரகசியமாக சந்திக்கலையே. எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டுன்னு போய் தானே சந்தித்தோம். ரகசியம் எங்கே போய் சந்திச்சுட்டு வந்தோம்? அதுவே ரகசியமாக சந்திக்கிற அந்த வழக்குன்றது கிடையாது அதிமுகவுக்கு, வெளிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இவங்க ரகசியமாக சந்திச்சு தான் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ கேள்விகள் வந்து இப்போ வந்து எல்லார் மத்தியிலும் எழுற ஒரு நிலைமை இருக்குது. ஓகே, தேங்க்யூ.